வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்குது. இதற்கு என்ன காரணம்? அதாவது நன்றாக வளர்ந்து வந்த நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம், அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களுடைய கருத்தை விரும்பிய மக்கள் சீமான் அண்ணனைய தோற்கடிச்சிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? சரியான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம். அதாவது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி ஆரம்பத்துல இருந்தே நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்கண்டா. முதல்ல அவர் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து அவருடைய வாக்கு சதவீதத்துல இருந்து நம்ம பார்ப்போம். அதாவது கட்சி தொடங்கின காலத்துல அண்ணன் சீமான் அவர்கள் யாரை முன்னிலை நிறுத்தி கொண்டு வராங்க அப்படின்னா, தமிழ் தேசிய நம்ம இலங்கையில நடந்த பிரச்சனைய கையில எடுத்து நம்ம மேதகுவை பிரபாரன் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை நிலை நிறுத்தி தமிழர்களுடைய பிரச்சனை, அந்த 1.5 லட்சம் பேர் இலங்கையில இருந்தாங்க இல்லையா, அதை காரணமாட்டு முன்வைத்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தொடங்கி அதன் மூலமாட்டு கட்சியை வளர்த்து கொண்டு வராங்க. அப்போ மக்கள் தேடுறாங்க, ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் தேடுறாங்க. அப்ப மாற்றத்துக்கு உண்டான ஆள் யாருன்னு தேடும்போது அண்ணன் சீமான் அவர்கள் சரியான மாற்றத்துக்கு உண்டான ஆளா இருப்பார் அப்படின்ட்டு சீமான் அவர்களை பின்தொடர்றாங்க நம்ம மக்கள். இது தொடர்ச்சியாட்டு வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குது. சீமான் அண்ணனுடைய வளர்ச்சியை எதிரொலிக்குது. கடைசியாட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் 8% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாட்டு மாறி ஒரு பெரிய வளர்ந்த கட்சியாட்டு 2026 பெரும்பான்மையாட்டு நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற சூழ்நிலையில வந்திருந்த சூழ்நிலையில விஜய் குறுக்க வரார். குறுக்க வந்த உடனே அப்போ விஜய் குறுக்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடி இருந்த மனநிலை, மக்களுடைய மனநிலை என்னவா இருந்தது அப்படின்னா, தமிழர்கள், தமிழ் தேசியம், தமிழர்களுடைய புராணங்களை பேசி அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருந்தாரு. அது பிடித்து போய் தான் மக்களும் சீமான் அண்ணனை நேசித்து சீமான் அண்ணனுக்கு வாக்குகளை செலுத்தி கட்சியை வளர்த்துட்டு வந்திருந்தாங்க. வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டு வந்திருந்து அப்போ இருந்த மனநிலை, மக்களுடைய மனநிலை அப்போ அப்படி இருந்தது. சரியா? ஆனா விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கு வந்த பிறகு, கட்சி தொடங்கி அவரு அரசியலுக்குள்ள வந்த பிறகு மக்களுடைய மனநிலையே மாறி போயிருந்தது. அதாவது குறிப்பா இன்னைக்கு விஜய் ஜெயிச்சதுக்கு காரணம் யாரு? ஜென்சி கிட்ஸ். கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குல தான் விஜய் லீடிங்ல இருக்கிறார். இன்னும் தொங்கிட்டு தான் கிடக்குது. பெரும்பான்மைக்கு அவர் எம்எல்ஏ யாரு கிடைப்பாங்கன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்போ அந்த ஜென்சி கிட்ஸ் தான் மக்கள் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க விஜய். அப்போ விஜய் அரசியலுக்குள்ள வந்த பிறகு சீமான் அண்ணன் என்ன சிந்திச்சிருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு பாராளுமன்றத்துல கிடைச்ச அந்த வாக்குகள் அப்படியே விஜய் பக்கம் திரும்பிருச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத சிந்திச்சிருக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் அதுல அந்த விஷயத்துல அசால்ட்டா இருந்துட்டார். என்ன அப்படின்னா, இன்னும் மக்கள் அந்த பழைய மனநிலையில இருப்பாங்க. அந்த தமிழ் தேசியம், அந்த வேலு நாச்சியார், அந்த மாதிரி மனநிலையில இப்பவுமே இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா காலம், சூழ்நிலை, இடம், பொருள்னு இருக்குது. எப்ப எது தேவை மக்களுக்கு, அதை அண்ணன் சீமான் அவர்கள் புரியாம தோத்துருக்கிறார். அதுதான் பிரச்சனை. நம்ம மக்களுடைய மனநிலை இப்ப என்னவா இருக்குது அப்படின்னா, கடன் வாங்கியாவது பிரியாணி நம்ம சாப்பிட்டுறணும். அண்ணன் சீமான் என்ன சொல்றாருன்னா, உழைச்சி அதுல இருந்து வார காசுல நீ பிரியாணி வாங்கி சாப்பிடுறா அப்படின்னு அண்ணன் சொல்றாரு சீமான். ஆனா நம்ம மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? நமக்கு தேவை பிரியாணி, அது எந்த வழியா வந்தானே கடன் வாங்கியாவது வாங்கி சாப்பிடணும். அந்த ஒரு மனநிலையில இருக்கிறாங்க நம்ம மக்கள். அப்ப அந்த மனநிலைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு புரிஞ்சிக்காம தவற விட்டுட்டார். அதை தான் நம்ம சொல்லணும். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள அவரு பிரச்சாரம் அங்கங்கன்னு போறாரு இல்லையா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலுமே விஜய் பேசும்போது, பிரச்சார கூட்டத்துல பேசி முடிந்த பிறகு தொடர்ச்சியாட்டு ஒரு வாரம் அவர் எங்கேயுமே பங்கு இருக்க மாட்டாரு, எதை பத்தியுமே பேச மாட்டார். சரியா? வருவாரு, 4 வாரத்தை பேசுவாரு, கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு வாரம் இந்த ஊடகங்களுக்கு தீனி. அப்போ இந்த ஊடகங்கள் இந்த ஒரு வாரம் தொடர்ச்சியாட்டு விஜய் பத்தியே பேசிட்டு இருக்கோம். அந்த இப்ப ஓட்டு போட்டாங்களே, 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டாங்களா, இவங்க அந்த ஊடகங்களை கவனிக்கிறதை விட சாட்டை என்ன வீடியோ போட போறாரு அடுத்தால, புரியுதா அவங்களுக்கு? இவங்க பேசுறதை விட சாட்டை விஜய் பத்தி என்ன
பேச போறாரு, என்ன இதற்கு விமர்சனம் வைக்க போறாரு அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்திருக்கிறான். அந்த ஜென்சி கிட்ஸ் பூரா ஓட்டு போட்டுறாங்கல்ல இன்னைக்கு விஜய் பூரா, அவங்க பூரா இருந்திருக்கிறான். அப்போ தொடர்ச்சியாட்டு நம்ம வந்து விஜய் விமர்சனம் பண்ணி 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 பண்ணியே நம்ம வந்து பேசியே தோத்துட்டோம். அவங்க வந்து பேசாமலே ஜெயிச்சுட்டாங்க. இதுதான் அங்க நடந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம விஜய் வரக்கூடாது, விஜய் வந்து ஓச்சி கட்டிடணும் அப்படின்னு விமர்சனம் பண்ணி பண்ணி விஜய் வந்து செஞ்ச தப்புகள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏது பண்ணிட்டு இருக்காருன்னு பேசியே கடைசியில வந்து ஒரு எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அந்த ஜென்சி கிட்ஸ் மனசுல இவ ஓட்டு போட்டிருக்காங்களே அவங்க மனசுல பூரா வினைய விதைத்து அவர்களை வந்து அப்படியே விஜய் வந்து கெட்டதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இன்னைக்கு வரைக்கும் 100% உண்மைதான். விஜய் தற்கூரி தான், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் தற்கூரி தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த தற்கூரிகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது வந்து தெரியாம போச்சு. அந்த தற்கூரிகளை எப்படி கையாண்டு அவங்ககிட்ட இருந்து எப்படி வாக்கு அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவா இருந்திருக்கிறாங்க. அந்த விதத்துல வந்து அவங்க தான் மூலக்காரங்க, நம்ம தற்கூரி. சரியா? ரெண்டாவது அடுத்த விஷயத்துக்கு வரேன் கேளுங்க. அதாவது அண்ணன் சீமான் வந்து இடையில சொல்லியிருந்தாரு, விஜய் வந்து விமர்சிக்கிறத விட்டுட்டு கட்சி வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இறுதி வரைக்கும் அண்ணன் சீமானும் வந்து விஜய் வந்து விமர்சித்து தான் இருந்தார். நாம் தமிழர் கட்சி சறுக்குனதுக்கு இன்னொரு நிறைய காரணங்களும் இருக்குது. என்னன்னா வாய் வார்த்தைகள். அதாவது இப்போ நான் என்ன பேசினாலுமே 10ஓடு 11 போயிடும். சரியா? நான் என்ன கட்சியிலையும் கிடையாது, நான் ஒரு 3ஆம் மனுஷன். ஆனா நாம கட்சிக்கு நம்ம வந்து ஆதரவாக பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய கருத்துக்களை ஒரு சில பேர் ஏத்துப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கட்சியில இருக்கிறவங்க, ஒரு கட்சியோட தலைவர், அந்த கட்சியில இருக்கிற ஒரு பொறுப்பாளர்கள் வந்து அவர்களுடைய வார்த்தையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து மக்கள் கவனிச்சுட்டு இருப்பான். புரியுதா? என்ன சொல்ல வாரான், என்ன பேச வாரான் அப்படின்னு வந்து மக்கள் கவனிச்சுட்டு இருப்பான். ஒண்ணு. ரெண்டாவது, இவன் என்ன பேசுவான், எப்போ வளருவான், அதை வந்து நம்ம வந்து மூணாட்டு திருச்சி போடலாம் அப்படிங்கிற நிலையில தான் எதிர்கட்சிக்காரா இருப்பான். அப்படிதானா? அப்ப அவங்களுக்கு தீனி போடுற வகையில நம்மளுடைய வார்த்தைகள்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து கவனமா வெளிவரணும். ஒண்ணு. ரெண்டாவது, சீமான் அண்ணன் வந்து அடிக்கடி இந்த நிறைய மேடைகளை பேசுவாரு. என்னன்னா, சிறுபான்மையினர்னு யாரையும் சொன்னா நான் செருப்பு கலத்தி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிருப்பாரு. அப்படிதானா? இப்ப அதே சிறுபான்மையினர் தான் விஜய் கொண்டு ஓட்ட போட்டிருக்கான். நீங்க அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி போய் பேசுனீங்க. ஏதாவது எடுபட்டிருக்கா? அப்ப எப்போ எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. அதுக்கப்புறம் விஜய் வந்து நீங்க கடுமையா விமர்சித்தீங்க ஆரம்பத்துல. என்னன்னா, ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, நடுவால நின்னா லாரியில அடிபட்டு செத்து போகணும் நீங்க விமர்சித்தீங்க. எதுக்கு விமர்சித்தீங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி விஜய் வந்து உங்க பேரை சொல்லாமலே அந்த மாநாட்டுல வந்து மறைமுகமா விமர்சித்திருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நீங்க விமர்சனம் பண்ணிருந்தீங்க. சரி, அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு. இது தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கணும். விஜய்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, தொடர்ச்சியாட்டு நாம் தமிழர் கட்சியோ சீமான் அண்ணனையோ விமர்சித்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், நமக்கு தான் வரும், பாதகமா மாறும் அப்படின்னு அவனுக்கு விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறவன் சொல்லி கொடுத்துருக்கான். அதனால வந்து விஜய் வந்து தொடர்ச்சியா அதுக்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சியையோ அண்ணன் சீமான் அவர்களையோ விமர்சிப்பதை தவிர்த்துட்டாங்க. ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ யாராவது ஒரு ஆள் வாயில இருந்து சீமான் அப்படிங்கிற வார்த்தை வெளியே வந்திருக்குதா? இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்குதா? அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வந்து பழுத்த அரசியல்வாதிகள்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் நம்ம வந்து எல்லா கட்சியுமே விமர்சித்து தான் பேசிட்டு இருந்தோம். விமர்சனம் இருக்கணும், அரசியல்னா விமர்சனம் இருக்கணும், அரசியல்வாதினா அல்லகைகள் இருக்கணும், ஏற்கதான். ஆனா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த கட்சியோட தலைவர் தான் இருக்கணும். எல்லாரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க, எல்லாருடைய கருத்துக்களை ஏத்துக்கணும். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல வந்து சீமான் அண்ணன் இருந்திருக்கணும். இந்த 2026 தேர்தலில் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல சீமான் அண்ணன் இல்ல, எல்லார் கையிலையும் முடிவை கொடுத்துருக்கிறார். அதுதான் இங்க பிரச்சனை. சரியா? அடுத்தல எலெக்ஷன் பிரச்சாரப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை விட்டார். என்ன அப்படின்னா, திமுக வந்து இலவசமா திருமணம் செய்து வைத்திருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து இந்த மாப்பிள்ளைகள் வந்து மாறி தாலி கட்டினாங்க இல்லையா? அதை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. ஒருபடி மேல போயிட்டு அவன் இலவசமா புள்ளையும் கொடுப்பான், அதை வந்து நீங்க ஏத்துப்பீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டீங்க. இப்பவும் நான் சொல்றேன், நான் அந்த வார்த்தை பேசியிருந்தா 10ஓட 11 போயிருக்கோம். ஆனா நீங்க பேசுனது வந்து மக்கள் மனதுல பதிஞ்சிரும். அது வந்து இன்னைக்கு ரிசல்ட்ல உங்களுக்கு எதிர்வலிச்சிருக்குது. சரியா? அதனால வந்து
எந்த இடத்துல எதை பேசணும்னு இருக்குது. வார்த்தைகள் வார்த்தைகள் வந்து எங்க எதை வந்து வெளியே விடணும்னு இருக்குது. நீங்க விஜய விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறுதி வரைக்கும் வந்து நீங்க விமர்சித்து தான் இருந்தீங்க. சரியா? கடைசி நாள் வரைக்கும் நீங்க விஜய் வந்து சூப்பர் 6 சிலிண்டர் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் வந்து விமர்சித்து தான் இருந்தீங்க. அப்புறம் என்னன்னா, கடைசி 4 நாட்கள் 3 நாட்கள் வந்து நீங்க தொடர்ச்சியாட்டு காரைக்குடியில வந்து பிரச்சாரம் பண்ணீங்க. அப்படிதானா? அப்போ அதாவது இப்ப என்ன வேணும், மக்களுடைய சிந்தனை என்னவா இருக்குது, மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, அதை தான் வந்து நம்ம புகுத்துமே தவிர, நீங்க கடைசி 4 நாட்கள் வந்து பரப்புரை என்ன பண்ணுனீங்க? விஜய் விமர்சிச்சீங்க. 2வது வந்து பழைய புராண இதிகாசங்களை வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து தற்சாப்பு பொருளாதார கொள்கை பேசுனீங்க, ஏத்துக்கணும். கண்டிப்பா அதுதான் தேவை. எல்லாம் அது சரிதான். ஆனா பழைய புராணங்களையும் நீங்க தமிழ் இந்த வேலு நாச்சியாரு அப்படி இப்படின்ட்டு பழைய புராணங்களை கொண்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. எடுபடாது. பேசியே நம்ம தோத்துட்டோம். பேசாமலே அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. வெறுக்க நீங்க கத்தியே உங்க தொண்டை தண்ணி புண்ணாகி போச்சு. அவரு 10 நிமிஷம் பேசி அவரு ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப எது தேவை இல்லை, அதை வந்து புரிஞ்சிக்காம தான் சீமான் அண்ணன் வந்து தோத்துருக்கிறார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, அதனால சொன்னதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நம்ம கூட விமர்சனங்கள் வச்சோம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி வரும் அப்படின்னா, கண்டிப்பா செய்வாங்க. அடுத்த 2029 பாராளுமன்ற தேர்தல் வருதா, அது வரைக்கும் செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, இப்போ தங்கத்துல தாலி தாரேன், மோதிரம் தாரேன், செயின் தாரேன், இலவசமா பசு விடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கும். என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு 4 குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு தாலி கட்ட விடுவாங்க. ஒரு பவுன்ல செயினும் கொடுத்து, அந்த ஒரு பவுன் செயினும் மோதிரங்கிறதுலாம் அவங்களுக்கு என்ன பெருசா? அதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. இதெல்லாம் கொடுத்து எடுத்து அதை வீடியோ பண்ணி இணையதளத்துல பரப்பி விடுவாங்க. இப்ப அதை தான் செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதன் மூலமா பரப்பி விட்டுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சரியா? அப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு பரப்பி விடுவாங்க. பரப்பி விட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 பேரை சோத்தை போட்டு அதுக்குன்னே கம்ப்யூட்டர் கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. இதுதான் செய்யணும், சேட்டை அவனுங்கள உட்கார வச்சு பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க பரப்பி விடுவாங்க. பரப்பி விடும்போது பாத்தீங்களா, பாடுறா விஜய் வந்து சொன்னதை செஞ்சார், பாடுறா எங்க தலைவன் சொன்னதை செஞ்சான் பாடுறா அப்படின்ட்டு 4 பேருக்கு மட்டும் செஞ்சு இப்படியே வண்டி ஓட்டுவாங்க 2029 தேர்தல் வரைக்கும். அதுல ஏதாவது ஒரு குழப்படி பண்ணி ஊடகங்களை கையில குப்பிடிச்சு வச்சு பைசாக்களை கொடுத்தாங்க, காசுக்கு என்ன பஞ்சம் வாங்கிட்ட வாரி இறப்பாங்க. கொடுத்து எடுத்து நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க, கடைசி வரையும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க வந்து ஒரு கவர்ச்சியை புகுத்து மக்களிடையே, இந்த ஜென்சி கிட்ஸுகளிடையே, ஏன்னா இவங்களுக்கு அறிவு கிடையாது, என்ன சொல்லணும்னு நம்புவாங்க இல்லையா, புகுத்து எடுத்து அதை விளம்பரப்படுத்தி 2029 அவங்க எப்படியும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எப்படியும் 30 சீட்டாவது ஜெயிச்சிருவாங்க. சரியா? ஜெயிச்சு வருவாங்க. அதற்கு பிறகு 2031 வரைக்கும் கொள்ளை அடிப்பாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிப்பாங்க. அவ்வளவு கொள்ளை அடிப்பாங்க. மக்களும் கண்டுக்க மாட்டான். இடையில 1-2 திட்டங்களை அப்படி இப்படி போட்டு விஜய் அப்படி நடக்கிறாரு வைக்கிறாருன்னு இணையதளத்துல பரப்பி விட்டு குழப்பி எடுத்து மக்களை கொண்டு போவாங்க. அப்போ அதுக்கு பிறகு 2031 தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குதுன்னு அதை வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய சிந்தனை என்னமா இருக்குது அதை வந்து கையாளுவாங்க. அன்னைக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அஜித் குமாரையோ இல்ல சிவகார்த்திகேயனையோ அந்த நேரத்துல எந்த நடிகர் பீக்ல இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கொண்டு வருவாங்க, களத்துல இறக்குவாங்க. நம்ம மக்களும் கை தட்டுவான், சூப்பர் அஜித் குமார் சூப்பர், சிவகார்த்திகேயன் சூப்பர் அப்படின்னு கை தட்டி அவனை கொண்டாடுவான். நீங்க தமிழ் தேசியத்தை பேசிட்டு இருப்பீங்க, கடைசி வரைக்கும் புராணத்தை பேசிட்டு இருப்பீங்க. ஆனா புராணம் பேசுறது தப்புன்னு சொல்ல வரியா நீ அப்படின்னு கேட்கறது எனக்கு தெரியுது, தப்பு கிடையாது. எங்க எது பேசணும், நான் திரும்ப அதை தான் சொல்றேன். எங்க எது பேசணுமோ, மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு கட்சியை கொண்டு போனாதான் கட்சி வளரும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அண்ணன் சீமானுடைய கட்சி. சரியா? ஆனா அந்த நேரத்துல அவங்க இதை தான் பண்ணுவாங்க. சரியா? அப்போ சிவகார்த்திகேயனோ இல்ல அஜித் குமாரே கொண்டு வந்து திமுகவோ இல்ல இவங்கள கொண்டு வந்து மக்களுடைய மனநிலை அந்த நேரத்துல என்னவா இருக்குதோ அதை மக்கள்கிட்ட பூத்து ஊடகங்களையும் கையில வச்சுக்கிட்டு ஆட்சியை மறுபடியும் அவங்க வந்து தக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை உண்டோ அதை செய்வாங்க. அதற்கு பிறகும் நம்ம என்ன பண்ணுவோம், அஜித் குமார் வந்துட்டு அஜித் குமாரை விமர்சிப்போம்,
சிவகார்த்திகேயன் வந்தா சிவகார்த்திகேயனை நம்ம விமர்சிப்போம், விமர்சித்து கொச்சையா பேசுவோம், எடுப்போம். அதுக்கு பிறகு வீரமங்கை வேலுநாச்சியார் அந்த கக்கன் நல்ல கண்ணு அப்படி இப்படின்னு பழைய இதிகாச புராணங்களே நம்ம பேசுவோம். அவங்க வந்து ஓட்டை போட்டுட்டு அவங்க போயிட்டே இருப்ப டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்கும். இப்போ விஜய் அவர்கள் வரலன்னா நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கோம். அப்படிதானா? இப்ப சீமான் அண்ணன் ஜெயிச்சிருந்தா இதே விஷயங்கள் வந்து நல்லதுதான். சீமான் அண்ணன் எடுத்துக்கிட்ட விஷயமும் எல்லாம் நல்லதுதான் சொல்லியிருப்பாங்க. சீமான் அண்ணன் தோத்தனாலதான் இப்ப விமர்சனங்கள் வருது. இப்ப சாட்டை கட்சி விட்டு துரத்தணுமா அப்படின்னா கிடையாது. மாத்திக்கணும், நம்மளை மாத்திக்கணும். மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அதை புரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து கொண்டு போகணுமே தவிர, இப்ப அண்ணன் சீமான் ஒருவேளை ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா, ஜெயிச்ச பிறகு நம்மளுடைய புராணங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் போது, பாடுறா நம்மகிட்ட என்னெல்லாம் இருந்திருக்கு, பாடுறா எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு, பாடுறா இது எல்லாமே கொண்டு வந்தது அண்ணன் சீமான் தான்டா, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே முடியாதுன்னு இதே ஜென்சி கிட்ஸ் எடுத்து பேசுவான். விளங்குதா? அதனால ஒரு வயக்காடுல அறுவடை செஞ்சு நெல் விதைச்சு அறுவடை செஞ்சு சாப்பிடணும்னு நமக்கு மனசு இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா ஒரு வயக்காடை வாங்கிட்டோம், உழுதுட்டோம், நெல்லை விதைச்சிட்டோம், எல்லாம் சரி, உரம் போட்டோம், எல்லாம் சரி, தண்ணி ஊற்றணும் இல்லையா? தண்ணி ஊற்றலன்னா அது எப்படி வளரும், முளைக்கும், நெல் தரும்? அந்த விதை தண்ணி ஊற்றாம போயிட்டோம் நம்ம. அதுதான் பிரச்சனை. எந்த காலத்துல எது தேவை மக்களுக்கு அதை வந்து நம்ம செய்யாம போயிட்டோம். அதனாலதான் வந்து நாம் தமிழர் கட்சி தோத்துது. இதனால நம்ம வந்து நான் வந்து பெரிய புத்திசாலின்னு எதுவுமே சொல்லலை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இந்த கருத்துக்கு நான் பேசுனது எல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து கீழே உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.